அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மறுமணத்தால் பாதிக்கப்படக்கூடிய சில பேர்த்த பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்னைக்குமே மறுமணத்துக்கு எதிரானவன் கிடையாது. முழுமையா மறுமணத்தை ஆதரிக்கக்கூடியவன். அதுக்கு சட்டமே இருக்கு நமக்கு. ஆனால் அந்த மறுமணம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மற்றவங்க அதுல பாதிக்கப்படாம இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பேச போறேன். இதை நான் அப்படியே உங்களுக்கு சொன்னா எந்த அளவுக்கு புரியும், அது எந்த அளவுக்கு நீங்க உணர போறீங்க எனக்கு தெரியாது. அதனால நான் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு குட்டி கதையா உங்ககிட்ட சொல்லி இதை விளக்கி பேசலாம்னு நம்புறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒசூர்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வயசு இருந்தா 24, 25 இருக்கும். ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு அரசு பள்ளியில ஒரு பகுதி நேர ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னை கூட்டிட்டு போனாரு. ஒரு கட்டி முடிக்கப்படாம கதவுகள் கூட வைக்காத ஒரு வீடு. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாடுங்க கட்டி வச்சிருந்தாங்க. அதுல அந்த மாடு கட்டி வச்ச இடத்துல ஒரு பெரியவர் அரைக்கால் டவுசர் போட்டுட்டு ஒரு முழுக்கை சட்டை, ஒரு தோல்ல ஒரு துண்டு போட்டு இதை பண்ணிட்டு இருந்தாரு. என்னுடைய நண்பர், என்னை அழைச்சிட்டு போன நண்பர், இவருதான் எங்க அப்பா அப்படின்னாரு. உடனே அவரை பார்த்து மதிப்போட வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனாரு. அங்க போனா இவருடைய அண்ணன் உள்ள இருந்தாரு. உடனே எனக்கு காமிச்சு இவருதான் எங்க அண்ணன் அப்படின்னாரு. அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்டு பேசிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல உள்ள இருந்து ஒரு 22, 23 வயசு இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஒரு கை குழந்தையோட பொண்ணு அவள் லட்சணமா இருந்தாங்க. அந்த குழந்தை அப்படியே செக்க செவேன்னு இருந்துச்சு. அந்த கை குழந்தையோட அந்த பெண் உள்ள இருந்து வெளியே வராங்க. ஒரு 22, 23 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. நான் உடனே நினைச்சேன், அந்த பெண் இவங்க அண்ணனுடைய சம்சாரம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னோட நண்பர் சொன்னது உண்மையிலே எனக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா இவங்க என்னோட சித்தி அப்படின்னாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரு சொல்லும் பொழுது அதை முழுமையா ஒரு சங்கடப்பட்டு தான் சொன்னாரு. சொல்லும் பொழுது அந்த பொண்ணோட முகத்தையும் பார்த்தேன். அந்த பொண்ணுடைய முகமும் ஒரு அளவுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாம அதை ஆமோதிக்கிற மாதிரி ஒரு நிலையை நான் பார்த்தேன். அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஆனா என்னால முழுமையா உண்மையிலே தாங்கிக்க முடியல. நான் உண்மையிலே அவ்வளவு அதிர்ச்சியானேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 55 வயசு இருக்கும் அவருக்கு, அந்த பெரியவருக்கு. அவருடைய வயசுக்கு இந்த பொண்ணுடைய வயசுக்கு இடைப்பட்ட 2 திருமண வயசு மகன்கள், ஒரு கையில குழந்தை. இந்த வருமானம் எந்த அளவுக்கு முழுமையாவும் நிறைவாவும் நிரந்தரமாவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த திருமணம் அந்த பெரியவர் அண்மையில தான் பண்ணதா நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு 22 வயசு இருக்கும், கையில ஒரு 1 வயசு குழந்தை. அப்படி தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண் தேவைன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா, 2 பசங்க கல்யாண வயசுல இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்திருக்கலாம். மருமக கையில அழகா சாப்பிட்டு உட்காந்து வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லை, இவருக்கு துணை தேவைப்பட்டு நினைச்சிருந்தாருன்னா, இவர் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமா அதுவும் சிறப்பா இருந்திருக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு சின்ன பெண்ணை ஒரு வயசானவங்க கல்யாணம் பண்ணும் பொழுது அங்க எத்தனை விஷயங்கள் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் நமக்குள்ள எழும். சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணு தன்னுடைய படிப்பு இப்படிதான் இருக்கணும், தன்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், தன்னுடைய கணவன் இப்படிதான் இருக்கணும், தன்னுடைய குடும்பம் எல்லாமே இப்படிதான் இருக்கணும் நினைச்சு பார்த்து பார்த்து கனவு கண்டு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிற அந்த பொண்ணுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இல்ல அந்த பெரியவர் தான் அந்த பொண்ணை முழுமையா சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? இல்ல திருமண வயசுல இருக்கிற அந்த 2 பசங்க, அதாவது அந்த பெண்ணோட வயது அதிகமான அந்த 2 பசங்க தன்னோட வயது குறைவான ஒரு பெண்ணை சித்தியும் முழுசா மனசுக்கு நிறைவா ஏத்துக்கிட்டு பேசுவாங்களா, பழக முடியுமா? இல்ல இந்த பொண்ணுதான் தன்னை விட வயசு மூத்த 2 ஆண்களை தன்னுடைய மகனா நினைச்சு பேச முடியுமா, பழக முடியுமா உரிமையோட? இல்ல தன்னுடைய அப்பா வயசுல இருக்கிற 2 ஆண்களை அந்த சின்ன குழந்தை அண்ணன் உரிமையோட கூப்பிட முடியுமா, சங்கடம் இல்லாம? இல்ல தாத்தா வயசுல இருக்கிற தன்னுடைய அப்பாவை தான்
மனசார சந்தோஷமா அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடுமா? இல்ல அந்த பெண்ணோட தன்னுடைய வீட்டுக்கு அந்த பெண் போகும் பொழுது, இவரை கூட்டிட்டு போகும் பொழுது, அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் இவருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான் இருக்கும். இல்ல அங்கதான் போய் இவர் ஒரு மருமகன் மாமியார் என்ற முறையில பழக முடியுமா? இல்ல அந்த பொண்ணு தன்னோட தோழியின் கிட்ட தன்னுடைய கணவனை பத்தி ஒரு நல்ல விஷயங்கள் பேசி சந்தோஷமா ஒரு 2 ஆசையான வார்த்தைகள் பேச முடியுமா? இல்ல அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டு முதல்ல அவங்களுடைய கூட படிச்ச பொண்ணுங்களை பார்ப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெரியவருடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரை தவிர மற்ற எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரை பார்க்கும் பொழுது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழக்கூடிய நிலைமையில தான் அவர் இருந்தார் பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இவருடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த பெண்ணோட வாழ்க்கை என்னவா இருக்கும்? இவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட காரணத்துக்காக திரும்ப அந்த பெண்ணு மறுமணம் செய்யணும் ஒரு சூழ்நிலை ஏற்படணுமா? இல்ல இது சமூகம் தான் ஒத்துக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ தயவு செஞ்சு மறுமணம் என்பது சட்டபூர்வமான ஒண்ணுதான். ஆனா அதுல மறுமணம் என்பது ஆதரவு இல்லாம, வாழ்க்கை துணை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆதரவு வாழ்க்கை முறை. ஆனா அதுல எந்த வழியிலையும் எந்த வகையிலும் அடுத்தவங்க நம்ம பாதிக்கப்படாம நம்ம பார்த்துக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை மட்டும்தான், மறுமணம் மட்டும்தான் முழுமையாகவும் நிறைவாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மற்றவங்க எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தி ஏதோ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு வயது சம்பந்தமே இல்லாத அல்லது மற்ற விஷயங்கள் பொருத்தமே இல்லாத இல்ல குடும்பத்துக்கு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி கொஞ்ச நாள்ல நம்ம நம்பி வந்தவங்களையும் கஷ்டப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குறோம். அதனால தயவு செஞ்சு மறுமணம் என்பது தவறு இல்லை. அந்த மறுமணம் எப்படி இருக்குன்றத நீங்க தயவு செஞ்சு நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் சம்பந்தப்பட்டதல்ல, தனக்கு துணையா வரப்போறவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, தன்னை சுத்தி உள்ளவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, குடும்பத்தில் உள்ளவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இது எல்லாம் கலந்ததுதான் திருமண உறவு. அந்த வகையில தயவு செஞ்சு மறுமணம் என்பது பார்த்து உங்களுடைய சூழ்நிலைக்கும் உங்க சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி பொருத்தமா பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இதை போல நீங்க வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.